कौन सा होता है, अंदर का या बाहर का? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப டேஞ்சரஸான இந்த சத்ரு யாரா இருப்பாங்க? உள்ள இருக்கக்கூடியவங்களா இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடியவங்களா? பாபா சொல்றாங்க, எந்த சத்ரு உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா, அதாவது உள்ளேயே இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க இருக்காங்க. பியூரிட்டிய உடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யூனிட்டிய அழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, கண்டன பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்களிடமிருந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற அவசியம் இருக்கு. பலே பாபா சொல்லிருக்காங்க தான், இந்த மதுபன் அப்படிப்பட்ட பாண்டவர்களோட கோட்டை ஆயிடும். இதுல ஒரு விகாரி கூடயும் கால வைக்க முடியாது. பாபா சொல்றாங்க, இப்ப அந்த நேரம் தூரம் இல்ல. இப்பலிருந்து தன் மேல கவனத்தை செலுத்தல, அப்போ வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்ல, பாபா இப்போ மதுபனத்துல இருக்காங்க. அப்ப நாம கவலை இல்லாம இருக்கோம். பிறகு பாபா மதுபனத்துல இல்ல, அப்ப நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம செய்யறது. ஆனா முரளியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாளுக்கு நாள் பாப்தாதா மதுபனத்திலிருந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? போக மாட்டாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்தூலத்துல எடுத்துக்கிறதா இல்லைன்னா சூக்ஷ்மத்துல இருக்கக்கூடிய விஷயமா இது? எல்லாருக்கும் உட்பட்ட அர்த்தமா இல்லைன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட அர்த்தமா இருக்கா? எல்லாருக்கு அப்பாற்பட்ட அதுக்கான அர்த்தம் என்ன? பலே சரீரம் மூலமா இல்லாம போனாலும் பாப்தாதாவினோட புத்தியினோட அந்த எங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்? அதாவது பாபாவோட புத்தி எங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்? அதாவது எங்க இருக்கும்? போய் ஒரு நிலையாகி எப்படி சொல்லப்பட்டிருக்குது? குழந்தைகளான நீங்க எல்லாருமே உங்களை மதுபனத்துல வசிக்க கூடியவங்க நினைச்சுக்கோங்க. நீங்க வீடு வாசல்ல இருக்கீங்க, இல்லர் மார்க்கத்துல இருக்கீங்க தான். தன்னோட கிராமத்துல நகரத்துல இருக்கிறீங்க. ஆனாலும் என்ன நினைச்சுக்கணும்? புத்தி மூலமா சதா மதுபனத்துல வசிக்க கூடியவங்க நினைச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு கூடயும் மதுபனத்துல வசிக்க கூடியவங்கன்னு சொல்லி சொல்லப்படும். பிறகு யாரு மதுபனத்துல இருக்காங்க சரீரத்துல இருந்து, அதாவது
ஸ்தூலத்துல மதுபனத்துல இருக்காங்க. लेकिन उनकी बुद्धि बाहर की दुनिया में घूमती रहती है, देह और देह के संबंधियों में. ஆனா அவங்களோட புத்தி வெளி உலகத்துல சுத்திட்டு இருக்குது. தேகம் பிறகு தேகத்தினோட உறவினர்கள் அவங்கள சுத்துது. वो कहाँ के वासी हुए? அப்ப அவங்க எங்க வசிக்க கூடியவங்க ஆனாங்க? वो बाहर की दुनिया के वासी. அவங்க வெளி உலகத்தினார்கள், வெளி உலகத்துல வசிக்க கூடியவங்க. संसार के बीच साबित हो जाएंगे. உலகத்துக்கு முன்னாடி நிரூபணம் ஆயிடுவாங்க. अंत में रिजल्ट क्या होगा? கடைசியில என்ன ரிசல்ட் ஆகும்? उनका अंत में रिजल्ट ये होगा कि बहुत लंबे समय तक साकार में शरीर से मधुबन में तो रहे. அவங்களுக்கு கடைசியில என்ன ரிசல்ட் ஆகும்னா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் மதுபனத்துல இருந்தாங்க சாக்காரத்துல. लेकिन बुद्धि से बाहर रहने के कारण अंतिम जो फाइनल परीक्षा होगी, ஆனா புத்தி மூலமாக வெளியில இருக்கிற காரணத்தினால கடைசி ஃபைனல் எக்ஸாம் என்ன இருக்குமோ उसमें कहाँ जाकर गिरेंगे? அதுல எங்க போய் வீழ்வாங்க? बाहर दुनिया में जाके. வெளி உலகத்துல போய் வீழ்வாங்க. और जिनकी बुद्धि लगातार பிறகு யாரோட புத்தி தொடர்ந்து मधुबन में बनी रही होगी, भले बाहर की दुनिया में रहना पड़ा हो, மதுபனத்துல இருக்கும், பலே அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்க வேண்டியதாக வந்தது. वो कहाँ आ जाएंगे? அவங்க எங்க வந்துருவாங்க? मधुबन में आ जाएंगे. மதுபனத்துக்கு வந்துருவாங்க. इसलिए इस वर्ष अव्यक्तवाणी में क्या बोला? அதனாலதான் இந்த வருஷம் அவ்யக்தவாணியில என்ன சொல்லிருக்காங்க? मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा. மதுபன் காரங்களுக்கு மதுபனத்தை விட வேண்டியதாக இருக்கும் வரும். गीता पाठशाला वालों को பிறகு கீதா பாட்சாலா காரங்களுக்கு गीता पाठशाला छोड़ेगा. கீதா பாட்சாலாவை விட வேண்டியதாக வரும். गीता पाठशालाएं कहाँ होती है? मधुबन में. கீதா பாட்சாலாக்கள் எங்க இருக்கும்? மதுபனத்துல இருக்குமா? बाहर की दुनिया में. வெளி உலகத்துல